ஏய் நல்லாவே ஏறுது செங்குத்தா. நல்லா செங்குத்தா இருக்கு. ஆமா பாத்து. இங்கேருந்து பார்த்தா தென்னை மரம் மட்டும்தான் தெரியுது. இங்கே கோயிலுக்கு முன்னாடியே பெருசாக பிரம்மாண்டமாக ஒரு வேல் வச்சுருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் உடுமலைப்பேட்டையிலேருந்து செஞ்சேரி மலை முருகன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த கோயில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சூலூர் தாலுக்கா அடியில் வரும். இது சூலூர்லேருந்து வரும்போது 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். நீங்கள் உடுமலைப்பேட்டையிலேருந்து வந்தால் 27 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். பொள்ளாச்சி வழியாக ஒரு ரூட் இருக்குது, அது வழியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு 30 கிலோமீட்டர் வரும். நாம் இப்போ உடுமலையிலேருந்து தான் வரோம். இப்போ உடுமலையிலேருந்து பெதப்பம்பட்டி ரோடு ஒன்று வரும். நீங்கள் அந்த ரோடு எடுத்திங்கன்னா இப்போ நம்ம பெதப்பம்பட்டி வந்துட்டோம். இங்கே ஒரே ரோடு தான். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இந்த பெதப்பம்பட்டி கிராஸ் பண்ணி அப்போது நீங்கள் எங்கேயும் டேர்ன் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்துச்சுன்னா இந்த ரோடோட எண்டில் தான் செஞ்சேரி மலை முருகன் கோயில் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஆல்ரெடி ஒரு 12-13 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம் உடுமல்பேட்டிலேருந்து. இங்கே ரோடெலாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா நம்ம நிறைய பென்ஸ் இருக்குது. ஒரு ஃப்ளோரில் போகிற மாதிரி இல்லை, ஹில்ஸில் கார் ஓட்டுற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ இந்த நம்ம போகிற வழியில் இந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன கிராமம் இருக்கும். மேக்ஸிமம் இந்த கிராமத்துலேருந்து எல்லாருமே உடுமல்பேட்டை தான் வருவாங்க. ஸோ இங்கே அடிக்கடி உடுமல்பேட்டையிலேருந்து செஞ்சேரி மலைக்கு டவுன் பஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இங்கேருந்து பொருள் வாங்குறது இல்லை ஏதாவது ஒரு பல்க் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எல்லாருமே உடுமல்பேட்டை தான் வருவாங்க. இந்த ரூட்டில் ஒரு 13-14 கிலோமீட்டர் தாண்டி வந்தீங்கன்னா எங்கே பார்த்தாலுமே தென்னை மரம் தான் இருக்குது. வர வழி பூராவே தென்னை மரம் தான். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இது ஃபுல்லாகவே தென்னை மரமாக தான் வளர்த்துருக்காங்க. ஸோ இந்த பொள்ளாச்சியோட தேங்காய் மார்க்கெட்டில் இதுவுமே ஒரு பெரிய பங்கு பெறும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம திரும்பி பார்க்குற இடம் பூராவே தென்னை மரம் தான் இருக்குது. நடுவில் கொஞ்சம் தூரம் மட்டும் வாழை மர தோட்டம் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே வாழை மரமே விவசாயம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த சைடு பூராவே வாழை மரம் தான் போட்டிருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டில் தென்னை மரம் தோட்டம். இப்போது ஒரு பஸ்ஸு கிராஸ் ஆகி போகுது. அது கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பெதப்பம்பட்டி போகுது டவுன் பஸ். ஸோ நீங்கள் காந்திபுரத்துலேருந்து இல்லாட்டி கோயம்புத்தூர்லேருந்து இந்த கோயிலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த டவுன் பஸ்ஸில் ஏறி கூட வரலான்னு நினைக்கிறேன். இல்லாட்டி இந்த ரூட்டில் ஏதாவது ஒரு த்ரூ பஸ் கூட இருக்கும். ஸோ நீங்கள் அதை நீங்கள் செக் பண்ணி. இது கோவை மாவட்டத்துக்குள்ளே வந்துட்டா அப்படிதான் நினைக்கிறேன். இது என்ன ஊர்? சுல்தான்பேட்டை. ஆனால் அங்கே ஒரு போர்டு இருக்கு, பெரிய போர்டு, சுல்தான்பேட்டை. இது இடவழியில கோயம்புத்தூர் மாவட்டம் வந்துருச்சு, கோவை மாவட்டம். அங்கே தூரத்தில் ஒரு போர்டு இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக போனால் செஞ்சேரி மலை 3 கிலோமீட்டர், இல்லையே நம்ம லெஃப்ட் எடுத்து போனால் பொள்ளாச்சி 32 கிலோமீட்டர். நம்ம செஞ்சேரி மலை கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு அந்த கோவில், மலை மேலே இருக்க கோவில் நல்லாவே தெளிவாகவே தெரியுது. ஸோ நம்ம பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். செஞ்சேரி மலையை பார்க்கலாம். செஞ்சேரி மலை வந்தாச்சு கோயிலுக்கு. முருகர் தானே? முருகர் முருகர் முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு. மறைச்சிச்சு, மரங்கள் மறைச்சிச்சு. கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே மட்டும் லைட்டாக ஒரு யூ எடுத்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த கோயில் உங்கள் கண்ணில் பட்டோன்னு இந்த மாதிரி லைட்டாக ஒரு யூ எடுத்து டர்ன் பண்ணிடுங்க. நாம் இந்த இடத்த தாண்டி வந்துட்டோம். ஆனால் இங்கே தான் நாங்கள் ஒரு பேக்கரியில் விசாரித்தோம். இங்கே மலையில் போகிறதுக்கு நமக்கு ரோட் ரூட்டே இருக்குது.
ஸோ நம்ம இப்போ யூ டர்ன் எடுத்துகிட்டு காரை மலைக்கு மேலே ஏற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டெப்ஸில் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம். பட் இங்கே வந்துன்னு இது எங்களுக்குமே ஒரு சர்ப்ரைஸ் தான். நம்ம கார் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மலைக்கு மேலே கோயில் பக்கத்துலேயே கொண்டு போய் விட்டுலாம். ரோடு போட்டிருக்காங்க போல இருக்கு. பார்க்கப்போ மலை மேல ஏறத பார்த்தா பயமா இருக்கு. நல்லாவே ஏறுது செங்குத்தா. நல்லா செங்குத்தா இருக்குது. ஆமா பார்த்து செங்குத்தா ஏறுது மலை மேல. இந்த பக்கமா பள்ளத்துக்குள்ள போதா? ரைட்டு இவ்வளவுதான் நின்றுதா? கொஞ்சம் தூரம் தாண்டா. நானும் பயந்துட்டேன் பெரிய மலை மேல ஏற போதுன்ட்டு. அப்பா பார்க்கிங் பண்ணியாச்சு. டிக்கெட்டா? சரி ஓகே. பார்க் பண்ணியாச்சு. செஞ்சி மலை வந்தாச்சு. கோயிலுக்கு மேல போறோம். வீடியோ எடுத்து காமிக்கிறேன். எவ்வளவு தூரம் வீடியோ எடுக்க முடியுமோ அங்க வீடியோ எடுத்து காமிப்பேன். ஒரு சின்ன மலை தான் பாருங்க. இவ்வளோ தென்னை மரங்கள், அப்படியே ரோடு அப்படியே பள்ளத்துக்குள்ள போகுது. ஒரு சின்ன மலை தான், இவ்வளோ அழகா இருக்குது. தென்னை மரம் அவ்வளோ தென்னை மரம் இருக்கு. தென்னை மரம் அவ்வளோ தென்னை மரம் இருக்கு. தம்பி தென்னை மரத்தை பாரு எவ்வளோ இருக்கு பாரு, எவ்வளோ இருக்குல்ல. அவன் சின்ன மலை தான், அப்படி செங்குத்தா கொஞ்சம் ஏறுது மலை. ஆமாம் அங்கேயும் மலை மாதிரி ஏதோ இருக்குது. நான் அந்த நடுவால் இருக்கு பாருங்க, இவ்வளோ தென்னை மரம். இது என்ன மாவட்டத்தில் இருக்கு? கோவை மாவட்டம். ஆமாம் பார்க்கணும். இது வந்து கோவை மாவட்டத்தில் இருக்கா இல்லையோ? இந்த கோபுரத்தை எடுக்கும் சைடு கார் பார்க்கிங் பெருசாக கட்டி வச்சுருக்காங்க. கார் பார்க்கிங்லாம் நல்லா இருக்கு. அப்புறம் நடந்து வரவங்களுக்கு அந்த பக்கம் படி இருக்கு. இது காரில் வர்றவங்களுக்கு இந்த பக்கம் அப்படி செங்குத்தா ரோடு போட்டிருக்காங்க. டக்குன்னு செங்குத்தா எரியுது, கொஞ்சம் தூரத்தில் எரியுது மலைக்கு. இங்கேருந்து பார்த்தா தென்னை மரம் மட்டும்தான் தெரியுது. தென்னை மரம் மட்டும்தான் தெரியுது. வீடு தான் கூட கொஞ்சம் தான் இருக்குது. ஏப்பா எவ்வளோ தென்னை மரம்! என்ன தென்னை மரம்! அங்க இருந்து பாரு, அப்படி காமி, வியூ காமி, சூப்பரா இருக்கு. எல்லாம் தென்னை மரம் தான், உள்ள தென்னை மரம் தான். கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் தென்னை மரம் தான். இந்த பக்கம் பாரு, அந்த பக்கம் போ. போன கிலோ ஓட்டுறதே எல்லாம் தென்னை மரம் தான். போன்ல தெரியுதோ என்னமோ தெரியல, நேர்ல பார்க்கும்போது அவ்வளோ அழகா. பூ கம்மியாக இருக்குமா? விலை பூ வாங்கலாமா? பூ வாங்கலாமா? ஜாஸ்தி தான் இருக்கும். ஜாஸ்தியாக இருக்கும். வாங்குன்னா வாங்குங்க. மேலே ஏறி வாங்க, உள்ள போயிட்டு வருவோம். பூ வாங்கிட்டு வரட்டா? என்ன வாங்குங்க? கோவில் வந்தாச்சு. அந்த கட்டை விட்டு எடு கோயிலை. முன்னாடி போய் எடுப்போம். இந்த மாதிரி நிழலெல்லாம் போட்டுறது தான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. இதுலேருந்து ஒரு போட்டோ. இங்கே இல்லை, முன்னாடி போய். ஏதோ கட்டுறாங்க. எல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு அவுட்டு உள்ள எடுத்துருவோம். கோயிலுக்குன்னு ஒரு காற்று வரணும். வருவார் கோயிலுக்கு. வடிவேல்
சுற்றி தென்னை மரம் தான் கோயிலை சுற்றி. இங்கே கோயிலுக்கு முன்னாடி பெருசாக பிரம்மாண்டமாக ஒரு வேல் வச்சுருக்காங்க. நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். உள்ளே வீடியோ எடுக்க அளவு இல்லை, அதனால் நாங்களாம் உள்ளே காமிக்க முடியல. வாங்க, சாமி கும்பிட்டு வெளியே வந்தோன்னே இந்த இடத்துல வெளியே பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவர் இந்த பெரியவர் வாங்குறாரு. நாங்களும் சாமி கும்பிட்டு வந்து பிரசாதம் வாங்கிட்டோம். இங்கே கோயிலுக்கு முன்னாடியே படிக்கட்டு இருக்குது. நீங்கள் படியில் ஏறி வந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்கு முன்னாடியே வரும். நம்ம காரில் வரும்போது நம்ம கோயிலுக்கு பின்னாடி வழியாக வந்தோம். தம்பி போலாமா? ஆமா, படியா இல்லடா, அங்கே கீழே இறங்குதுல்ல, படி கொஞ்சம் ஜாஸ்தி அங்கே இருக்கு, இறங்குது வரணும் கீழே. போலாமா? எப்படித்தான் இருக்கு தம்பி வா. வெளியே வந்தாச்சு, கோயில் விட்டு வெளியே வந்தாச்சு. நகர்றாரு அவரு. நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். உங்களுக்கும் டைம் கிடச்சுன்னா இந்த கோயிலை கண்டிப்பாக ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்கள். கோயில் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. கோயிலுமே ரொம்ப நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா இந்த கோயிலை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சாட்டிஸ்ஃபைடான அனுபவத்தை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கதவம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோ என்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் எங்களுக்கும் வீடியோ வரக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.